ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் சுகாதாரத்துறையிலிருந்து மீண்டும் நமக்கு ஒரு 3 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 மாவட்டங்களிலிருந்து மேலும் நமக்கு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த வீடியோவில் இந்த 3 நோட்டிஃபிகேஷனில் என்ன வகையான பணிக்கெல்லாம் வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, ஜாப் லொக்கேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மாவட்டம் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்திலிருந்து நமக்கு தொழிற்சார் சிகிச்சையாளர், அதாவது அக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி வந்து இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி உங்களுக்கு 23,000 ரூபா வந்து கிடைக்கும். ஏஜ் குவாலிஃபிகேஷன் 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு, அதாவது பெரம்பலூர் மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா செயலாளர் ஆர் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், பழைய கண் மருத்துவமனை வளாகம், 4 ரோடு, துரைமங்கலம், பெரம்பலூர் 621 220 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. எந்த ஒரு கட்டணமும் தேவையில்லை. விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் பிறந்த தேதிக்கான சான்று, அதாவது பிறப்புச் சான்று, 10th ஆர் 12th மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கல்விச் சான்றிதழ்கள் 10th 12th டிப்ளமோ, டிகிரி இந்த சர்டிஃபிகேட்டுக்கான அதாவது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, தொலைபேசி ரசீது, மின்கட்டண ரசீது இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் இருப்பிடச் சான்றாக பயன்படுத்தலாம். நாலாவது பார்த்திங்கன்னா தடையின்மை சான்றிதழ், அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முன் அனுபவ சான்றிதழ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இதில் இணைக்கணும். தகுதி வாய்ந்த அலுவலரிடம் பெறப்பட்ட ஏதேனும் ஒரு சிறப்பு முன்னுரிமை சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இதெல்லாமே வந்து கரெக்டாக பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைக்க பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு 11 மாதம் தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் மற்றும் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் படிக்க விரும்பினீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். அடுத்த மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ வந்து தனியாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் பாதிக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து வெளியே இந்த வேலைவாய்ப்பை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஒரு முறை செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்திலிருந்து மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலுவலகத்தின் மூலமாக நமக்கு மார்ச் 5, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அப்ளிகேஷனை வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஓட்டுநர், கிளீனர் தலா ஒரு வேக்கன்சி வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 2 வேக்கன்சி இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண விரும்பினீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. மந்த்லி சேலரி வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. ஏஜ் குவாலிஃபிகேஷன் 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிபந்தனைகள்: இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி செய்யப்பட மாட்டாது, பணி சேருவதற்கான சுய ஒப்புதல் கடிதம் வந்து அளிக்கணும். விண்ணப்பங்களை வந்து நீங்கள் நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2024-25க்கான மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட தினக்கூலி அடிப்படையில் வந்து ஊதியம் வந்து வழங்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டிய சான்றிதழ்கள் ஆல்ரெடி சொன்ன சான்றிதழ்கள் வந்து இருக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கு என்னென்னா பிறப்புச் சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், முன் அனுபவச் சான்று, சிறப்பு தகுதிக்கான சான்று, ஓட்டுநர் உரிமை வந்து கட்டாயம் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர், மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலுவலகம், அறை எண் 334, 3ஆம் தளம், மாவட்ட ஆட்சியரகம், தஞ்சாவூர் 613-010 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த மாவட்டம் பார்த்திங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. மொத்தமாக 6 போஸ்டிங் கீழே வந்து வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டென்டல் மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு வேக்கன்சி இருக்குது. டேட்டா மேனேஜர் ஒரு வேக்கன்சி இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் 2 வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து எம்எம்யூ கிளீனர், லேப் அசிஸ்டன்ட் 4 வேக்கன்சி இருக்குது. எம்எம்யூ டிரைவர் ஒரு வேக்கன்சி இருக்குது. லேப் டெக்னீஷியனுக்கு 6 வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினா அனைத்து வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 8th வந்து பாஸ் பண்ணி ஹெவி டிரைவர் லைசன்ஸ் வந்து டிரைவருக்கு இருக்கணும். 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்தால் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அதுக்கடுத்து நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பதவிகள் வந்து முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. சுய ஒப்புதல் கடிதம் வந்து நீங்கள் அனுப்பணும். அதுக்கடுத்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 54/5 ஆசூரி தெரு, திருவள்ளூர் மாவட்டம். இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். விண்ணப்பங்களை வந்து நீங்கள் நேரடியாகவும் கொடுக்கலாம், இல்லை தபால் மூலியமாகவும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 3த்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கட்டாயம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, தற்போதைய வீட்டு முகவரி, நிரந்தர முகவரி, ஆதார் எண், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக உங்கள் கைப்பட எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேதி, இடம், இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து அப்ளிகேஷனும் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைச்சிருங்க.